தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆன்மீகம் அப்படின்னாலே ஆன்மாவை பற்றிய ஒரு தேடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்மீகம் தெரியணும் அப்படின்னா அது அந்த ஆன்மா, அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மா. பரமாத்மானா என்ன, ஜீவாத்மானா என்ன, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பேர் ஆற்றல் தான் அந்த இறைநிலை பரமாத்மா. அதுதான் ஒரு நுண்ணிய துகளாக ஜீவாத்மாவாக எங்கிட்டையும் இருக்கு, உங்ககிட்டையும் இருக்கு. என்னுடைய உயிரின் அளவும் உங்களுடைய உயிரின் அளவும் ஒரு சாதாரண எறும்பின் உயிரின் அளவும் ஒன்று தான். எனக்கு இருக்கிற மதிப்பு அந்த எறும்புக்கு இல்லை. என்ன யாராவது கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் கொலை. அந்த எறும்பை நான் நசுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் கொலை இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரின் அளவும் என்னுடைய உயிரின் அளவும் ஒன்று தான். இது ஞானிகளுக்கு தெரியும். ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜீவாத்மானா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பரமாத்மானா என்னங்கிற உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இது தெரியும். இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஒரு கரப்பான் பூச்சியை பார்த்தா அடிக்கணும்னு தோணுது, ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தா ரசிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் இந்த மனசு செய்கிற வேலை தான். இந்த உடல், இந்த சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாமே நம்முடைய கர்ம வினை அடிப்படையில் நமக்கு கிடைச்சது. அடுத்த பிறவியில் மனிதனாக தான் பரப்போமா அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் ஒரு மகான் எல்லாம் பேசும்போது கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. பாவத்தை கணக்கு பார்த்து கொண்டே இரு, ஏன்னா அடுத்த பிறவியில மலத்தில் நெளியக்கூடிய புழுவாக பிறப்பாய். அவ்வளவு பாவம் செஞ்சுட்டே அப்படின்னா நீ அப்படி கூட பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. உபதேசங்கள் எல்லாம் கேட்கிற போது இந்த கலிகாலத்துல இந்த மாதிரியான உபதேசங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள், மனசை சுத்தப்படுத்தக்கூடிய சொற்பொழிவுகள் நிச்சயம் தேவை, கட்டாயம் தேவை. குழந்தைகளுக்கு நிச்சயம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு அறம்னா என்னன்னு தெரியணும், ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணும். தெரியாம இந்த சாதாரண உலக வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை? சாதாரணமா சாப்பாடு தேவை, தூங்க ஒரு இடம் தேவை. நாய் பூனை எல்லாம் குட்டி போடுது, மனிதனும் குழந்தை பெற்றுக்கிறான். எல்லா ஜீவராசிகளிலும் இருந்து இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்ட இந்த மனிதன் வேறுபட்டு இருக்கணும் அப்படின்னா அவன் அறவனாக இருக்க வேண்டும், அறம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும், ஆன்மீகம் அறிந்தவனாக இருக்க வேண்டும். இதை தாண்டி நம்ம என்ன சாதனை செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் பிறந்து அதற்கான பாவ புண்ணியங்கள் ஆட்பட்டு கஷ்டப்பட தான் போறோம். இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ஆன்மானா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல பொருட்கள், பல உறவுகள் பலரிடம் இல்லாமல் இருக்கலாம். அதனால இந்த பிறவியில நமக்கு கிடைச்ச எல்லாமே கடவுள் கொடுத்தது. அதற்கு முதலாவதாக நன்றி சொல்லி பழக வேண்டும். முதல்ல நன்றி சொல்லி பழகணும். ரெண்டாவது, எந்த துன்பம் வந்த போதிலும் யார் மூலமா நமக்கு துன்பம் வருதோ அவர் வெறும் அம்புதான், வெறும் கருவிதான். ஆனா கொடுத்தது கடவுள். நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் கணக்கு பார்த்து கொடுப்பது கடவுள் தான். யார்கிட்ட இருந்து எந்த துன்பம் வந்தாலும் நன்றி சொல்லி பழகணும். அப்போ நல்லது செஞ்சாலும் நன்றி சொல்லணும், கெட்டது செஞ்சாலும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்வது நம்முடைய கடமை. யாரோ ஒருத்தர் எதிரில் நின்று ரொம்ப நம்ம கேவலமா மோசமா திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலா நன்றி சொல்லணும். நம்முடைய கர்ம வினை எல்லாம் அவங்க கழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பரசுரப்பட்டர் அப்படிங்கிற ஒரு உபன்யாசர் பேசிட்டு இருக்கிற போது அவரை ரொம்ப மோசமான வார்த்தைகளால் ஒருவர் பேசினாராம். அவருக்கு தன்னுடைய கழுத்துல இருந்து தங்க செயினை எடுத்து பரசுரப்பட்டர் போட்டாராம். அவர் பெரிய உபன்யாசகர். அப்போ ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு அவருடைய சீடர் எல்லாம் குரு கிட்ட கேட்கும்போது, என்னுடைய பாவத்தெல்லாம் பாவம், அவனுடைய நாக்கால அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நான் கொடுக்க வேண்டாமா, அது குருதட்சணை மாதிரி அப்படின்னு சொன்னாராம். ஆக யார் புண்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் வசை சொற்களால் வாட்டினாலும் அவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.